ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஸ்பா ரப்பானி சமையல். நம்ம ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைபர்லாம் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். ஹாய். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வெஜ் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு சத்தல்ல வந்து எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்து அது பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேருங்க. வெங்காயம் வந்து ஆஸ் யூஷுவல் நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், சீக்கிரம் வதங்கிறதுக்காக சால்ட்டு போடணும். அது பச்சை மிளகா 3, தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்ட அப்புறம் கொல கொலன்னு ஆகணும் இதெல்லாம். செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கும்னாக்கா நான் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். வாசனை நல்லா நம்ம கமகமன்னு வரும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு போட்ட உடனே புதினா, கொத்தமல்லி போட்டு பாருங்களேன். இப்போ எப்படி நல்லா கொல கொலன்னு ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து புதினா, கொத்தமல்லி போட்டு காய்கறி போடணும். நம்ம என்னென்ன காய்கறி தேவைப்படுதோ சேருங்க. ஆனால் கேரட் வந்து அதிகமாக சேர்க்காதீங்க, இனிப்பு தன்மை நம்ம கொடுத்துரும். நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு தாங்க சேர்த்தேன். உங்களுக்கு தேவையான காய்கறி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் இருக்கிற தண்ணிலாம் வற்றுறது அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் சத்தில். வதக்கிட்ட அப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, ரெட் சில்லி பவுட்ரு, வெறும் மிளகாத்தூள் தான் போடணும். நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போடக்கூடாது. போட்டால் வந்து சாப்பாடு நல்லா இருக்காது. பாருங்களேன். இதெல்லாம் போட்டு ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து 1½ கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. இதுதாங்க அளவு மெஷர்மெண்ட்டு. இதுமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை அது நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போயிட்ட அப்புறம் நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற வாஷ் பண்ணி தான் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும் அரிசி. பாஸ்மதி ரைஸு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா தான் அந்த அரிசி வந்து நம்மளுக்கு மெலிசாக நல்லா சூப்பராக நமக்கு தரும். அது கொஞ்சம் நல்லா கொதித்து பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இந்த அரிசி வந்து அதில் போடுங்க. போட்டு நல்லா அது நமக்கு தெரியும் அது சாப்பாடு வெந்துச்சா இல்லையா சொல்லிட்டு. அந்த கொஞ்சம் இதில் வந்து வெந்துட்ட அப்புறம் கொஞ்சம் 100% 90% வெந்தால் போதும். மிச்சம் 10% வந்து தம் போட்டுடும். நம்ம தம் போட்டாக்கா இந்த அரிசி சாப்பாடு வந்து சூப்பராக இருக்கும். இந்த பாருங்களேன், நான் அரிசி போட்ட அப்புறம் காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக பாருங்கள் நீங்களே. காய்கறிலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்ட அப்புறம் இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இந்த இது பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து இந்த வெஜ்ஜு ரைஸ்க்கு வந்து புதினா சட்னியும் சிக்கன் 65 தாங்க செஞ்சேன். இது வந்து எங்கள் சிக்கன் 65 வந்து எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட மாட்டாங்க. அதனால் எங்களுக்கு தான் நான் செஞ்சேன். பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.